விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான நேரங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு வரப்போகின்ற 2-3 வருஷம் சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்புல, விபரீத ராஜயோகம்னா என்னங்க, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நட்புகள், எதிர்பாராத அறிமுகங்களின் மூலமாக வாழ்க்கையை சீராக கொண்டு போகக்கூடிய நல்ல அமைப்புகளை இப்போது ராசிநாதன் கொடுக்க இருக்கிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். 10ல சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். கூடவே கேது கூட சேர்ந்திருக்கிறார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக சிறப்பான நன்மைகள் இப்போது உண்டு. வேலை மாற்றம் உண்டு. அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும், ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல, அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகு கேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி,
மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். விபரீத ராஜயோகம் என்கின்ற அருமையான அமைப்பு. 10ல சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். கூடவே கேது கூட சேர்ந்திருக்கிறார். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக சிறப்பான நன்மைகள் இப்போது உண்டு. வேலை மாற்றம் உண்டு. அரசு வேலைக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். அரசு வேலை கேட்பவர்களுக்கு இந்த மாதமே அரசு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும். சிலருக்கு இந்த வருஷம் எழுதக்கூடிய பரீட்சையின் மூலமாக குரூப் 1 குரூப் 2 போன்ற அமைப்புகள் வெகு தெளிவாக இருக்கும். அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அப்பாவோட அருமை பெருமைகள் இப்போ தெரியும். இளைய தலைமுறை எப்பவுமே அப்பாவோட சண்டை போடுறதான வேலை. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறீங்களா, என்னது, ஜென்செட்ஸ். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையினர் மூத்த தலைமுறையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அருமையான நேரங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு வரப்போகின்ற 2-3 வருஷம் சூப்பரா இருக்கும். எழுந்திருச்சு சுறுசுறுப்பா போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த அளவிற்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்புல. விபரீத ராஜயோகம்னா என்னங்க, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நட்புகள், எதிர்பாராத அறிமுகங்களின் மூலமாக வாழ்க்கையை சீராக கொண்டு போகக்கூடிய நல்ல அமைப்புகளை இப்போது ராசிநாதன் கொடுக்க இருக்கிறார். 10ஆம் இடம் இப்போது ரொம்ப வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருப்பது என்பது தலைமை பொறுப்பு. ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு கிடைக்காதவங்களுக்கு அருமையான சம்பள உயர்வுகள், மேற்படிப்பு படிக்க முடியாம இருந்தவங்க, மேற்படிப்பு இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மேற்படிப்பு படிக்க முடியலையேன்னு எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அந்த மேற்படிப்பு, சரியான மேற்படிப்பை நீங்கள் படிப்பதற்கான உதவிகள் அப்பா அம்மா இவங்க காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க மாதிரியானவர்கள் நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது இந்த ஆவணி மாதத்திலே படிப்படியாக நடக்குங்க. ஆரம்பத்தில் சுக்கிரன் நீச்சமாக 11ஆம் இடத்திலிருந்து அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார். புதன் 11ஆம் இடத்துல உச்சனாக வருகிறது. மிகப்பெரிய கொடுப்பினை, வெற்றிகள் கிடைக்கும். மேற்கு திசைக்கு போக முடியும். அமெரிக்காவுக்கு போகணும், ஐரோப்பாவுக்கு போகணும்னு அதற்கேற்றாற் போல கொஞ்சம் தன்னுடைய பிளானை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விசா அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்ல தகவல்கள், பணவரவுகள் போன்றவைகள் வரக்கூடிய சூழல்னு விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மகன் மகளால கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மகன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வருகிறது. எதிலும் ஒரு பெருமிதம் கண்டிப்பாக இருக்கும். முன்ன மாதிரி இல்லை, நம்ம பிள்ளைங்க இவர் சரியாயிட்டாரு, அவர் சரியாயிட்டாரு, சொல் பேச்சு கேட்கிறாரு, அப்பா அம்மா அருமை தெரியுதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கிடைக்கும். லட்சியம் எது அப்படிங்கிறதே சில நேரங்களில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. விருச்சிகத்திற்கு கோல்டன் மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம்.